ஒரு இன்னொரு கட்சி புதுசாக முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளை உங்களையெல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு, ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு வருஷம் வீணா போயிட்டு மன குழப்பத்தில் இருந்தீங்க. ஆன்லைன்ல வகுப்பு அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் இருந்து மீட்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. எங்களை மறக்கலாமா? உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சாங்க எங்களுடைய தலைவர்கள். காலுக்கு காலணி, சீருட விலையில புத்தகம் கொண்டு போறதுக்கு பைய, பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மென்மையான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? செடி வச்சு மரம் வச்சு தண்ணி ஊத்தி பூ பூத்து காய் காய்த்து பழத்தை வேற ஒருத்தர் பொடிச்சா யார் விடுவா? நியாயமா? யார் கஷ்டப்பட்டு செடி வச்சு மரத்தை பாதுகாத்து வளர்த்தா அவருக்கு தானே அந்த பலன் கிடைக்க வேணும். அதனால அருமை சகோதரன் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆட்சினா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ பார்த்தோம் போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருது. நாம கனவு காங்குறோம், நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். சிந்திங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும். இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டை பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே.